அன்புள்ள சிம்ம ராசி என்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். சிம்ம ராசி என்பர்களுக்கு ராசியில் கேது, சூரியன், புதன், 2இல் சுக்கிரன் நீச்சம், 7ஆம் இடத்தில் ராகு, 8இல் சனி வக்கிரம், லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார், விரை ராசியில் குரு இருக்கிறார். சூரியன் தங்கள் ராசியிலேயே இருப்பது சிறப்பு. புதனும் இணைந்திருக்கிறார். புத ஆதித்ய யோகம் தங்களுக்கு உண்டாகிறது. உயர் கல்வி கற்க ஆசைப்படுபவர்கள் தாராளமாக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு செல்லலாம். பொது சேவையில் உள்ளோருக்கு புதிய பதவிகள் வந்து சேரும். சமூக சேவையில் தாங்கள் ஈடுபடுவீர்கள். தொழிலில் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை அனுசரித்தால் வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும். தொழிலில் நேரடி கவனம் தங்களுக்கு தேவை. வெளிநாட்டிலிருந்து ஆதாயகரமான தகவல்கள் தங்களுக்கு கிடைக்கலாம். சிலர் புதிதாக வீடு, கட்டிடம் வாங்குவதற்கு அமைப்பு உள்ளது. குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கும் வாய்ப்பு உள்ளது. குரு விரயத்தில் இருப்பதால் செலவுகளில் எச்சரிக்கை தேவை. எதையும் திட்டமிட்டு செலவு செய்யுங்கள். அடிக்கடி வீண் பிரயாணங்கள் செய்ய வேண்டாம். அதனால் பாதிப்புகள் உண்டாகும். பிரயாணம் செய்யும்போது பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். தங்களுக்கு 2இல் சுக்கிரன் நீச்சம் அடைந்திருக்கிறார். சொத்துக்கள் வகையில், பத்திர வகையில், பதிவு வகையில் சற்று கவனமாக இருங்கள். 10க்கு உரியவர் சுக்கிரன் என்பதால் உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். தங்கள் மீது உத்தியோகத்தில் வீண் பலிகள் வரலாம். தங்களை பற்றி யாராவது கோல் சொல்லக்கூடும். சிலருக்கு ஊர் விட்டு ஊர் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் இடத்தில் சனி அமர்ந்திருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். கணவன் மனைவி இடையே வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தல் வேண்டும். சிலருக்கு உடலில் ஆபரேஷன் போன்றவை நடக்கலாம். ஆகவே அஷ்டமத்து சனி என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அடிக்கடி ஆலயங்களுக்கு சென்று பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். கோவிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். வீட்டில் தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.